வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக மைதிலி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். ஐஜேகே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் டாக்டர் பாரிவேந்தர். 10, 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் கைவிடப்படும் என உறுதி. ராதாகிருஷ்ணன் நகரில் மனு தாக்கல் செய்தார் ஜெயலலிதா. திருவாரூரில் திமுக தலைவர் கருணாநிதி மனு தாக்கல். கோவில்பட்டியில் வைகோ மனு தாக்கல் செய்யவில்லை. மாற்று வேட்பாளர் மனு தாக்கல் செய்தார். உத்தரகாண்ட் விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் அமளி. மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. திராவிட கட்சிகள் மிகப்பெரிய ஆயுதமாக இலவசங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தில் 2016 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மிகப்பெரிய ஆயுதமாக இலவசங்களை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் தொழிற்சாலைகளை வரவிடாமல் திராவிட கட்சிகள் தடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் உழைக்கும் எண்ணங்களை மறக்க வைக்கவே இலவசங்கள் வழங்கப்படுவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். திமுக சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமே இலவசங்கள் தான். ஆக இது சில பேர்த்துக்கு தோணும், என்ன இலவசம், அது என்ன இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. யாரும் இல்லாதவர்களாக இருக்கிறதில்ல. நீ நினைத்தால் உன்னை உயர்த்தி கொள்ளலாம், நீ நினைத்தால் சம்பாதிக்க முடியும். வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியது அரசு, அதுக்கு வழி செய்யுங்க. அதனால் இந்த இலவசத்துக்கு மயங்கி தான் தமிழ்நாடு இன்றைக்கி மாற்று கட்சிகளுக்கு போகாத நிலையில் இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் இந்த இலவச மனப்பான்மை போகிற வரைக்கும் ஒன்றாகாது. அதுக்கு பதிலாக சுயமரியாதையோடு வாழ்வதற்கு, தன்மானத்தோடு வாழ்வதற்கு, விவசாயம் பண்ணுறவனுக்கும் ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு முதல்ல அடிப்படை தேவையான, நாங்கள் சொல்கிற மாதிரி நதிநீர் நிறுத்தல், தண்ணீரை முதல்ல வழி பண்ணுங்க. மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த டாக்டர் பாரிவேந்தர், வெளிநாடுகளில் இருப்பது போல் கல்வி முறையில் மாற்றம் வேண்டும் என்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முறைகளில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒரு தேர்வை மட்டுமே வச்சு அந்த மாணவனுடைய திறமையை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக ஆண்டு பூரா அவனுக்கு படிப்பில் அக்கறை இருக்கணும். ஆகவே அவனுக்கு தேர்வு இந்த 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ அதை படிச்சுட்டு பாஸ் பண்ணால் போதும், வேறு எதுவும் படிக்க வேண்டாங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த முறை தான் சரியான முறை. முதல்ல ஒரு புது முயற்சிகள்லாம் வரும்போது சில எதிர்ப்புகள் வரும். ஆனால் உண்மையாக அதை வெளிநாடுகள்லாம் இந்த மாதிரியெல்லாம் அதை வச்சுக்கிறதில்ல. அவரேஜாக செமிஸ்டர் அல்லது மந்த்லி தேர்வு அதெல்லாம் வச்சு தான் அவங்க இது பண்ணுறாங்க. அதன் மூலமாக இன்னும் படிக்கிற பாடங்கள் அத்தனையும் படிக்க வேண்டிய அவசியம் அதில் ஏற்படுது. அது மாதிரி ஸ்கிப் பண்ணுற பாசிபிலிட்டியாக வராது அதில். இது நல்ல முயற்சி. எத்தனையோ பேர் இதனால் இறந்து போகிறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேர்வுக்கானது கடைசி நேரத்தில் படித்து மார்க் மட்டும் வாங்கிட்டு போட்டித் தேர்வுகளில் தோற்று போகிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் விரைவில் இதற்கான இடங்கள் குறித்து வெளியிடப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். எங்கிட்ட கேட்டிருக்காங்க, ஒரு 3 தொகுதிகளை சொல்லுங்கள், எந்தெந்த தொகுதிக்கு வர்றாரோ அந்த தொகுதிகளில் அது பக்கத்தில் இருக்கிற தொகுதியோ அது நீங்கள் வாங்க. அது ஒரே தொகுதிக்கு வர முடியாது. அவர் அது அவங்களுக்காக இருந்தாலும் எங்களுக்காக இருந்தாலும் பெரும்பாலும் வட மாவட்டங்கள் ஒன்று, தென் மாவட்டங்கள் ஒன்று, மையத்து மாவட்டம் ஒன்று, இது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் 2 பேருமே இணைந்து அந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவோம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து, மாநில நதிகள் இணைப்பு உள்ளிட்ட 23 சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. சென்னையில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தில் கட்சியின் தேர்தல் அறிக்கையை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டார். இதில் 23 அம்சங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் ஒரு சில சிறப்பு அம்சங்களை காணலாம். தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டு நடத்தப்படும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முறை முற்றிலுமாக கைவிடப்படும் என்றும், இதற்கு பதிலாக மதிப்பெண்கள் அல்லது கிரேடுகள் அடிப்படையில் மாணவ மாணவியர்கள் உயர்கல்விக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகம் முழுவதும் பாசன வசதி பெறும் வகையில் வறட்சி இல்லாமல் விவசாயம் செய்ய மாநில நதிகள் ஒன்றிணைக்கப்படும் என்றும், நதிநீர் இணைப்பு திட்டம் நிறைவேற்றும் வரை விவசாயம் தொடர்ந்து நடைபெற ஆழ்குழாய் கிணறு அமைக்க மானியத்துடன் வட்டியில்லாத கடன் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மது விற்பனைக்கு தடை, வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டிலிருந்து மது இறக்குமதி செய்வது முற்றிலுமாக தடை விதிக்க மதுவிலக்கு கட்டாய சட்டம் இயற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சத்தை ஒழித்திட மாநிலங்கள் அளவில் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தனி மனித நலனை சீரழிக்கும் வகையிலான எந்த பொருட்களையும் விளம்பரப்படுத்துவது தடை செய்யப்படும் என்றும், இந்த விளம்பரத்தில் நடிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்திய ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்காக சென்னை மாநகராட்சி 4வது மண்டல அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இன்று நண்பகல் 12:30 மணி அளவில் மனு தாக்கல் செய்தார். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக 227 தொகுதிகளிலும், கூட்டணி கட்சியினர் 7 தொகுதிகளிலும் என 234 தொகுதிகளிலும் இரட்டைலை சின்னத்தில் போட்டியிடுகிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா ஏற்கனவே இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர்கே நகர் தொகுதியிலேயே 2வது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 22ஆம் தேதி துவங்கிவிட்ட நிலையில் 23, 24 ஆகிய தேதிகளில் விடுமுறை என்பதால் இன்று வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் போட்டியிடும் ஆர்கே நகர் தொகுதியான தண்டையார்பேட்டை தேர்தல் அலுவலகத்தில் இன்று 12:25 மணிக்கு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் வேட்புமனுவை முன்மொழிந்திருக்கிறார். அதேபோல ஆர்கே நகர் தொகுதியில் முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளரான சிம்லா முத்துச்செல்வன் இன்னும் சிறிது நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ஆர்கே நகர் தொகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்யது. திமுக தலைவர் கருணாநிதி திருவாரூர் பேரவை தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் தலைவர் கருணாநிதி நேற்று முன்தினம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். 3வது நாளாக இன்று திருவாரூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். மேலும் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட இன்று மனு தாக்கல் செய்வார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து திருவாரூரில் தங்கியிருந்த கருணாநிதி காட்டூரில் உள்ள அவருடைய தாயார் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திருவாரூர் பேரவை தேர்தல் நடத்தும் அலுவலர் மீனாட்சி சுந்தரியிடம் வேட்புமனு கருணாநிதி தாக்கல் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட வைகோ இன்று மனு தாக்கல் செய்யவில்லை. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலருமான வைகோ கோவில்பட்டி பேரவை தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழக பேரவைத் தேர்தலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வைகோ போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. கோவில்பட்டி தொகுதி தேர்தல் அலுவலரிடம் வைகோ இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. இதனையடுத்து கோவில்பட்டி பேரவை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு வைகோ இன்று வந்திருந்தார். எனினும் மாற்று வேட்பாளர் விநாயகர் ரமேஷ் மட்டும் மனு தாக்கல் செய்தார். நாளை மறுதினம் வைகோ வேட்புமனு தாக்கல் செய்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. கும்பகோணம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராமநாதன் மாற்றப்பட்டு ரத்னா என்பவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 227 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பட்டியல் கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதற்கு பிறகு 7 முறை வேட்பாளர் பட்டியல் மாற்றம் செய்யப்பட்டது. 26 வேட்பாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 8வது முறையாக இன்று வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி கும்பகோணம் தொகுதியில் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ராமநாதனுக்கு பதிலாக ரத்னா என்பவர் போட்டியிடுவார் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்திய விவகாரம் பற்றி விவாதிக்க கோரி காங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மாநிலங்களவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி தொடங்கி மார்ச் 16ஆம் தேதி நிறைவடைந்தது. இதையடுத்து 2வது கட்ட கூட்டத்தொடர் இன்று தொடங்கி மே 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் வழக்கமான அலுவல்கள் இடம்பெற்றன. அப்பொழுது உத்தரகண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தது பற்றி விவாதம் நடத்த வேண்டும் என காங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். அவையின் மையப்பகுதிக்கு வந்து அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாநிலங்களவை பகல் 12 மணி வரையும் பின்னர் நண்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி பதில் நேரம் நடைபெற்றது. இதனை ஒத்திவைத்துவிட்டு உத்தரகண்டில் காங்கிரஸ் அரசு கவிழ்ப்பு குறித்து கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் எம்பிக்கள்
உறுப்பினர்கள் இந்த விவகாரம் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதே கோரிக்கையை எதிர்க்கட்சி எம்பிக்களும் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மேற்கு வங்கத்தில் இன்று 49 சட்டப்பேரவை தொகுதிகளில் 4ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் 6 கட்டங்களாக நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை 3 கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் இன்று கொல்கத்தா, வடக்கு பர்கானாஸ், ஹவுரா பகுதிகளை உள்ளடக்கிய 49 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 4ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதலே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள். இன்றைய தேர்தலில் முதல்வர் மமதா பானர்ஜியின் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் நிதியமைச்சர் அமித் மிஸ்ரா உள்பட 345 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 11 மணி நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளன. सिक्योरिटी चाहते हैं। ये जो पानी का प्रॉब्लम है ये बहुत है। ये तो बरसात का 2 महीना हम लोग को तंग करके रखता है। बहुत ही मुश्किल होता है। घर में पानी घुस जाता है, रास्ता में पानी। கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பறக்கும் படையினர் சோதனை. 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் மற்றும் தங்க காசுகள் பறிமுதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் சோதனை நடத்திய அலுவலர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 125 தங்க காசுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். ஊத்தங்கரையில் உள்ள வித்யா மந்திர் தனியார் பள்ளியில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அங்கு அலுவலர்கள் சோதனை நடத்தியதில் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 245 கிராம் எடையுள்ள 125 தங்க காசுகளும் பறிமுதல் செய்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட பணம் யாருடையது, எதற்காக இங்கே வைக்கப்பட்டுள்ளது என பல்வேறு கோணங்களில் தேர்தல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோயம்புத்தூரில் அதிமுக மாநகராட்சி கவுன்சிலர் வீட்டில் பணம் பதுக்கியிருப்பதாக வந்த புகாரின் பேரில் வருமான வரித்துறை அலுவலர்கள் 6 மணி நேரம் சோதனை நடத்தி ஏராளமான பணம் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். கோயம்புத்தூர் மாநகராட்சி 9வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் அதிமுகவைச் சேர்ந்த ராஜேந்திரன். அமைச்சர் வேலுமணியின் ஆதரவாளரான இவரது வீட்டில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் பதுக்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் வருமான வரி புலனாய்வு பிரிவு இணை இயக்குநர் ராணி காஞ்சனா தலைமையில் அலுவலர்கள் நேற்று ராஜேந்திரனின் வீட்டில் சோதனை நடத்தினர். அப்போது அதிமுகவினருக்கும் மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடுகிறது. புதுச்சேரியில் இன்று பிற்பகலில் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் காக்கந்தன். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிடுவது மட்டும் இல்லாமல் 30 தொகுதிகளுடன் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வெளியிட்டிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் புதுச்சேரியில் உள்ள உப்பளம் மைதானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இதற்காக அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு புதுச்சேரி மாலை 4 மணியில் வந்தடைகிறார். அப்போது உப்பளம் மைதானத்தில் உள்ள பொதுக்கூட்ட பிரச்சார மேடையில் கலந்து கொண்டு அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட 30 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்ய மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக புதுச்சேரி மாநிலத்தில் அதிமுகவினர் பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா வரும் வழியும் முறையிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. மேலும் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் குவிய உள்ளதால் பல்வேறு வசதிகளுக்கு அதிமுக தரப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன். வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் அறிவித்துள்ளது. அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தின் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் திருச்சியில் சம்மேளன தலைவரான CMK ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் திருச்சி மேற்கு தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சதீஷ்குமார், திருவெரும்பூர் தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் சிட்டி பாபு, கிழக்கு தொகுதி வேட்பாளர் தங்கராஜையன் ஆகியோர் அறிமுகப்படுத்தப்பட்டனர்.
கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ரெட்டி தங்களது சம்மேளனத்தில் 1.95 கோடி உறுப்பினர்கள் உள்ளதாகவும் அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க வருகிற பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை தாங்கள் ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கூறினார். பிஜேபி ஐஜேகே காம்பினேஷன் வந்து அவங்க முன் வந்தாங்க. உங்கள் பார்ட்டி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ நாங்கள் சால்வ் பண்ணுறோம், உங்கள் தமிழ் கட்டாயத்தை கூட உங்கள் மொழி கூட படிக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம். இது முக்கியமான அம்சமாச்சு. அப்புறம் சில சின்ன சின்ன விஷயங்களோட அவங்க ஒத்துட்டாங்க. நாங்கள் என்னென்ன கோரிக்கை இருக்கோ அதெல்லாம் பிஜேபி வந்து அவங்க மேனிஃபெஸ்டோன்னு இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இதை பார்த்து நாங்கள் முழு ஆதரவு கொடுக்கறதுக்கு நாங்கள் முடிவுக்கு வந்துட்டோம். 5 அம்ச கோரிக்கை ஏற்கப்பட்டதை அடுத்து பேரவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவளிக்கப் போவதாக தமிழக மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர். தமிழக மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவரான பெரு ஏகாம்பரம் கடலூரில் செய்தியாளர்களுடன் பேசினார். மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பது உள்ளிட்ட தங்களது 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதிமுகவுக்கு ஆதரவளிப்பதாக அப்பொழுது அவர் தெரிவித்தார். கோயம்புத்தூரில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் பெண்கள் 2 பலியாகினர். படுகாயமடைந்த அவர்களின் தந்தை கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோயம்புத்தூர் கந்தையகவுண்டன் சாவடியைச் சேர்ந்த காவல் ஆய்வாளரான ஜெய்சங்கர் என்பவர் தனது மகள்களோடு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். மதுக்கரை மரப்பாலம் அருகே அவர்கள் சென்ற இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே மகள்கள் 2 பலியாகினர். படுகாயமடைந்த ஜெய்சங்கர் கவலைக்கிடமான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருவள்ளூர் அருகே கண்டெய்னர் லாரி வீடுகளுக்குள் புகுந்த விபத்தில் 2 வயது சிறுவன் உள்பட 5 பேர் பலியாகினர். புதுச்சத்திரம் பகுதியில் மேற்கு வங்கத்திலிருந்து இருங்காட்டுக்கோட்டைக்கு இரும்பு ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று சாலையோரம் இருந்த இரும்பு கம்பங்களை உடைத்து அருகில் இருந்த 4 வீடுகளுக்குள் புகுந்தது. இதில் வீட்டில் இருந்த 2 வயது சிறுவன் உள்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இந்த விபத்தில் மேலும் 7 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் மேலும் ஒருவர் பலியான அடுத்து பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்தது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தப்பி ஓடிய கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதிகள் எப்போதும் போல எண்ணற்ற ஏக்கங்களுடன் தான் காத்திருக்கின்றன. வேந்த செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரவை தொகுதி. தருமபுரி மாவட்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள பாலக்கோடு பேரவைத் தொகுதி 1967ஆம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்தது. பாலக்கோடு பேரவைத் தொகுதியில் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, காரிமங்கலம் பேரூராட்சிகளும் பாலக்கோடு, காரிமங்கலம் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களும் அமைந்துள்ளன. புதிய வட்டமாக உருவான காரிமங்கலமும் 62 ஊராட்சிகளும் இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,11,355 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,02,652 பேரும் 1,08,694 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர 3ஆம் பாலினத்தவர் 9 பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பாலக்கோடு தொகுதியில் நடைபெற்ற தேர்தல்களில் இதுவரை திமுக 2 தடவையும், அதிமுக 6 தடவையும், காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2011 தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட KP அன்பழகன் 94,877 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வி. செல்வம் 51,664 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். பாலக்கோடு தொகுதியில் முக்கிய தொழிலாக விளங்கும் விவசாயம் அணைக்கட்டு பாசனத்தையே நம்பியுள்ளது. சின்னாறு, கேசர்குழி, தும்பலஅள்ளி ஆகிய அணைகள் இடம்பெற்றிருந்தாலும் வறட்சி காலத்தில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் தொழிற்சாலைகள் அமைக்கப்படவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. தும்பலஅள்ளி அணை 20 ஆண்டு காலமாக வறண்டு கிடக்கிறது. இதை நம்பி வாழும் விவசாயிகள் மக்கள் ஏறத்தாழ 2 லட்சம் பேர் உள்ளார்கள். இந்த விவசாயிகளுக்கு இந்த தண்ணீர் தான் முக்கிய ஆதாரம். ஆக்கிரமிப்புகளால் போதிய இடவசதியின்றி பாலக்கோடு பேருந்து நிலையம் போக்குவரத்து நெரிசலால் சிக்கி திணறுவதால்
பயணிகள் பாதிக்கப்படுவதுடன் விபத்துகளும் நேரிடுகின்றன. இதனால் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தும்பலஅள்ளி அணைக்கட்டை நீர் ஆதாரமாக இருந்த விவசாய நிலங்கள் தண்ணீரின்றி வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டு விற்பனை செய்வதால் பாலக்கோடு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு வரத்து குறைந்துள்ளது. மாரண்டஅள்ளி, பாலக்கோடு, பஞ்சப்பள்ளி, ஜக்கசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தக்காளி, கோசு, நெல் இதெல்லாம் சாகுபடி பண்ணியிருக்கோங்க. ஆனால் சீரான கரண்ட்டே இருக்க மாட்டேங்குதுங்க. கரண்ட்டை வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் பிரகாரம் எங்களுக்கு சப்ளையை கொடுத்தாங்கன்னா போதுமானதுங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கொடுத்தாங்கன்னாவே போதும். எதோ இருக்கிற தண்ணியை பாய்ச்சிக்கோங்க. ஏன்னா அவ்வளோதான் தண்ணி இருக்குது இந்த வறட்சியான சூழ்நிலையிலையும். பாலக்கோடு தொகுதியில் விளைவிக்கப்படும் தக்காளி கேரளம், கர்நாடகம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. ஆனால் அதிக மகசூல் கிடைக்கும் காலங்களில் வீணாகி கீழே கொட்டும் நிலைமை ஏற்படுகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் தக்காளி ஜாம் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில் மட்டுமே இடம்பெறுகிறது. ஒரு நாளைக்கு 10 ரோடு 15 ரோடு தக்காளி இங்கேருந்து போயிட்டு இருக்கு. எல்லாம் வியாபாரி வாங்கி கொண்டு போய் கேரளாவுக்கு போகுது, திருச்சிக்கு போகுது, சேலம் போகுது, அதர் டிஸ்ட்ரிக்ட் பூரா போயிட்டு தான் இருக்குங்க. உற்பத்தி அதிகம் ஆகுது. அதை பயன்படுத்தி சொன்ன ஜூஸ் பேட்டை கட்ட தாராளமாக கட்டலாம். விலையில்லாத நேரத்தில் இதுக்கு பண்ணிங்கன்னா நிறைய வாய்ப்பு விவசாயிகள் வரது அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாலக்கோடு பகுதியில் இருந்து நாள்தோறும் ஏராளமானோர் ஓசூர், பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வரும் நிலையில் அவர்கள் பேருந்தை மட்டுமே நம்பியுள்ளனர். பாலக்கோடு வழியாக 50க்கும் அதிகமான ரயில்கள் சென்றாலும் ஒரே ஒரு பயணிகள் ரயில் மட்டுமே நின்று செல்கிறது. ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சார். ரயில்வே ஸ்டேஷனில் ஒரே ஒரு பேசஞ்சர் வண்டி தான் போகுது இருக்குது. ஒரே ஒரு ட்ரெயின் இருக்கிறதுனால நமக்கு ஒன்று நிற்கிது, பேசஞ்சர் ஒன்று தான். அது கொள்ளளவு இல்லை. ஒரு தடவை போகுது, ஒரு தடவை வருது, அதோட சரி. இன்னும் ஒன்று போட்டாக்கா நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும் ஸ்டேஜ் ஆச்சுங்களா. எக்ஸ்பிரஸ் ஏதோ 1-2 பகல் நேரத்தில் நின்னா வரவங்க போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். பாலக்கோடு பகுதியில் கல்லூரிகள் இல்லாததால் உயர்கல்வி கற்க தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாலக்கோடு சர்க்கரை ஆலையில் இயங்கி வரும் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு அருகிலேயே கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிலுவையில் உள்ளது. இப்போ காலேஜுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னாக்கா நாங்கள் கிருஷ்ணகிரி போகணும், இல்லைன்னா தருமபுரி தான் சார் போகணும். இங்கே சுகர் மில்லே ஒரு பாலிடெக்னிக் இருக்குது சார். அதே ஒரு காலேஜ் கூட, இன்ஜினியரிங் காலேஜாக கூட அது பண்ணலாம். தேவையான இட வசதி எல்லாமே இருக்குதுங்க. பாலக்கோடு பகுதியில் உள்ள 5க்கும் அதிகமான ஆற்றுப்படுகையில் இரவு நேரங்களில் நடைபெறும் மணல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனிவரும் சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று தும்பலஅள்ளி அணைக்கட்டிற்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதே கோரிக்கையாகும். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக கி. ஜெயகாந்தன். பார்சிலோனா ஓபன் டென்னிஸ் போட்டி சாம்பியன் பட்டத்தை வென்றார் ரஃபேல் நடால். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். முதல் உலகப் போரில் ஆஸ்திரேலியா பங்கேற்றதை குறிக்கும் வகையில் சிட்னியில் நடைபெற்ற வண்ணமயமான பேரணியில் இந்நாள் முன்னாள் வீரர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதல் உலகப் போரில் ஆஸ்திரேலியா கலந்து கொண்டது 1915ஆம் ஆண்டு இதே நாளில் துருக்கி நாட்டிற்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து வீரர்கள் சென்றடைந்தனர். கலிஹோலி தீபகற்பத்தில் நடைபெற்ற போரில் 1,30,000 பேர் உயிரிழந்தனர். இதனை நினைவுகூரும் வகையில் சிட்னி நகரில் இன்று இந்நாள் வீரர்கள் ஏராளமானோர் இன்னிசை முழங்க வண்ண கொடிகளை ஏந்தியபடி உற்சாகத்துடன் அணிவகுத்து வந்தனர். அவர்களைத் தொடர்ந்து 2வது உலகப் போரில் கலந்து கொண்ட தரைப்படை, கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்கள் பல்வேறு வாகனங்களில் ஊர்வலமாக வந்தனர். சாலைகளில் இருபுறமும் கூடியிருந்த திரளான மக்கள் கையசைத்து வரவேற்று கண்டு ரசித்தனர். National flags carried by Australian Air Force cadets in full uniform. In their 90s now. It's great to see them. One battalion. Unfortunately, it was never used. They never found the operation. Tony, a comment. We spoke earlier in uniform. They really
அணு ஆயுத சோதனை தொடர்பாக வடகொரியா விதிக்கும் நிபந்தனையை ஏற்க முடியாது என அமெரிக்க அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு முதல் 3 முறை அணுகுண்டு சோதனை நடத்திய வடகொரியா ஐக்கிய நாடுகள் சபை விதித்த பொருளாதார தடைகளையும் மீறி நீர்மூழ்கி கப்பலிலிருந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை வடகொரியா வெற்றிகரமாக நடத்தியது. தென்கொரியாவுடன் அமெரிக்கா நடத்தும் போர் பயிற்சிகளை அமெரிக்கா கைவிட வேண்டும் என வடகொரியா நிபந்தனை விதித்துள்ளது. இது தொடர்பாக ஜெர்மனியில் பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் ஒபாமா செய்தியாளர்களுடன் பேசிய பொழுது, வடகொரியாவுக்கு அமைதி மீது அக்கறை இருந்தால் தாங்கள் ஏற்கனவே கூறி வருவதைப் போல் அணு ஆயுத பரவலை கைவிட வேண்டும் என்றார். அதன் பிறகே வடகொரியா உடனான சமரசம் குறித்த அணுகுமுறையை பின்பற்ற முடியும் என்றும் ஒபாமா கூறினார். பார்சிலோனா ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றை இறுதிப் போட்டியில் நிஷிகோரியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை ரஃபேல் நடால் வென்றுள்ளார். ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனாவில் ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றை இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் ஜப்பான் வீரர் நிஷிகோரியை எதிர்கொண்டார். இதில் நிஷிகோரி அபாரமாக ஆடினார். ஆனால் மிகவும் சிறப்பாக ஆடிய நடால் 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் நிஷிகோரியை வென்று கோப்பையை கைப்பற்றினார். இந்த கோப்பையை வென்றதன் மூலம் களிமண் தரை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் நடால் 49வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். பார்சிலோனா கோப்பையை நடால் வென்றுள்ளது இது 9வது முறையாகும். Campion per novena occasione. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள லீக் போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் இந்த போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐஜேகே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் டாக்டர் பாரிவேந்தர். 10, 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் கைவிடப்படும் என உறுதி. ராதாகிருஷ்ணன் நகரில் மனு தாக்கல் செய்தார் ஜெயலலிதா. திருவாரூரில் திமுக தலைவர் கருணாநிதி மனு தாக்கல். பேரவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை. மதிமுக பொதுச் செயலர் வைகோ அறிவிப்பு. உத்தரகண்ட் விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் அமளி. மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.